Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. சட்டமன்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அதிமுக தலைமை செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் கூறியுள்ளார். கருத்து கணிப்பு முடிவுகள் குறித்து நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து அவருடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுக, அதே போன்ற அதிமுக, ஒரு பக்கம் தாவைக்கா அப்படின்னு சொல்லுது. உங்களுடைய பார்வை இதை எப்படி ஏத்துக்கிட்டு? தேர்தல் கருத்து கணிப்புகள் என்பது தேர்தலுக்கு முன்பாக ஒரு கருத்து கணிப்புகள் எடுக்கப்படுகிறது. தேர்தல் நடைபெறுகிற போது எக்ஸிட் போல் வாக்களித்து விட்டு வெளியே வருகிற வாக்காளர்கள் சொல்லுகிற கருத்துக்களினுடைய அடிப்படையிலே நேற்றைய தினம் இந்த கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டது. ஒரே வாக்காளர் 3 விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் என்றுதான் இந்த கருத்து கணிப்புகள் நமக்கு பிரதிபலிக்கின்றன. எது எப்படி இருந்தாலும் நாம் இன்னும் 2-3 நாட்கள் பொறுத்தாக வேண்டும். மக்கள் வாக்களித்து விட்டார்கள், தீர்ப்பு எழுதிவிட்டார்கள். தேர்தல் முடிவு வருகிறதை காத்திருக்க வேண்டும். இந்த கருத்து கணிப்புகள் எப்படி பலிக்குமா என்பதை அப்போது தெரிந்துவிடும். தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு இந்த கருத்து கணிப்பை வரையும் அவங்களுக்கு சாதகமாக அவங்க பாக்குறாங்க. அது மிகைப்படுத்தப்பட்ட கருத்து கணிப்பாக இருக்கு, இல்லாட்ட வாய்ப்பு வர வாய்ப்பு இருக்காது? இல்ல, தாவேகாவுக்கு எங்கு பார்த்தாலும் ஒரு அலை இருந்தது. அது எல்லா கட்சிக்கும் இருந்ததை போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு அலை இருந்தது. அதை போல திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு அலை இருந்ததை போல சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். தாவேகாவுக்கும் இளைஞர்கள் மத்தியிலே, முதல் தலைமுறை வாக்காளர்கள் மத்தியிலே ஒரு அலை இருந்தது. ஆனால் இவைகள் எல்லாம் அவர் வருகிற போது, நடிகர் விஜய் வருகிற போது கூட்டம் அதிகமாக வந்தது. அவர்களை பார்த்து விசாரிக்கிற போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அவரை பார்ப்பதற்காகத்தான் வந்தோம், வாக்களிக்க அல்ல என்று சொன்னார்கள். ஒரு தீர்மானமாக எதையும் வெளிப்படுத்த முடியாத நிலை இருக்கிறது. நம்பிக்கை தானே நாளை ஆகிறது. ஆகவே நிச்சயமாக எங்கள் பக்கம் ஒரு நம்பிக்கையோடு மக்கள் வாக்களிப்பார்கள், எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வாசலை திறந்து வைப்பார்கள் என்கிற ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கை இருக்கிறது. பார்ப்போம். உங்களுடைய விரிவான பதில்களுக்கு நன்றி சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.